அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம். நான் சுப்பிரமணியன், ருக்ஷோ பயோடெக். இன்னைக்கு சமுதாயத்தில் பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னாக்கா, பெண் பிள்ளைகள்லாம் சீக்கிரமா பூ பெய்யுறது. ஆனால் நம்ம விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா வேற மாதிரியான பிரச்சனை. சார், நாங்கள் மரக்கன்றுகள் வச்சுருக்கோம், மா, கொய்யா, சப்போட்டா, எலும்பிச்சை, இந்த மாதிரி இதெல்லாம் பூக்கவே மாட்டேங்குது, இதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக இந்த ஃப்ளவரிங் பூக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வருஷம் ரெகுலர் பேரிங் பூக்கிறது, இன்னொன்று ஒன்று விட்டு ஒரு வருஷம் ஆல்டர்னேட் பேரிங்கு, இன்னொன்று ஷை பேரிங், அது கூச்ச சுபாவம் உள்ள பேரிங்னு சொல்லுவாங்க. இப்படி தான் டைப்புகள் இருக்குது. இப்போ இந்த மாதிரி செடிகள் இருந்தாலும் எப்படி பூக்க வைக்கிறது அப்படின்னாக்கா, முதல்ல வயலுக்குள்ளே போங்க. இருட்டாக இருக்குது, சூரிய வெளிச்சம் உள்ளே வரலை அப்படின்னாக்கா உள்ளே வர்ற மாதிரி தேவையில்லாத கிளைகளை கட் பண்ணி விடணும். இதை பண்ணாலே ஓரளவு பூக்க ஆரம்பிக்கும். இன்னொன்று, இப்போ பொதுவாக இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஜீவன் எதையுமே நம்மளால் அழிக்க முடியாது. இன்னொன்று, அது இன்னொரு சந்ததியை உருவாக்கிட்டு போகணும்னு ஒரு நீதி இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த மரத்துக்கு ஒரு விதமான அயற்சி, ஒரு விதமான ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கணும், ஒரு பயத்தை உருவாக்கணும். அப்போ இந்த அடி தொகைகள் இருக்குது பார்த்தீங்களா, அடி கிளைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கட் பண்ணி விட்டணும். கண்ணா பின்னா கட் பண்ணி விட்டுனா அந்த மரத்துக்கு என்ன, ஐயோ நம்ம சாவ போகிறோமோ அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு என்ன பண்ணணும், டப்புன்னு அது பூவை வச்சிடும். சந்ததியை உருவாக்குறதுக்கு பூவை டக்கு 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 டக்குன்னு வச்சிடும். அதையும் பண்ணிட்டு கேட்கல அப்படின்னாக்க, இந்த கீழே இருக்கிற வேர்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதில் பழுத்த அந்த ஓரத்தில் இருக்கிற வேர்கள்லாம் தண்ணியை உரியிறது. இந்த முத்துன வேர்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதையும் கூட நீங்கள் கட் பண்ணி விடலாம். அப்பையும் ஒரு பயத்தை உருவாக்கலாம், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கலாம். அப்படி இல்லைனாக்க ஒரு புகை மூட்டத்தை அந்த இடத்துல உருவாக்கணும். அந்த வேறு பகுதியில் புகை மூட்டத்தை உருவாக்குனா வேருக்கும் ஒரு அயற்சி வரும், மேலே இருக்கிற இலைகளுக்கும் ஒரு அயற்சி பூக்கிறத தூண்டும். இல்லைனாக்க ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க, மார்க்கெட்டில் ரசாயனங்கள் விற்கிறாங்க, அதை தொடர்ச்சியாக யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் முக்கியமாக இந்த இது மாதிரிலாம் பார்த்தா குத்தகைக்கு எடுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கனாக்க, அதில் எப்படி பாலில் இந்த ஆக்சிடோசின்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் இருக்குது, அதை மடியில் குத்தி 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 பாலை உறிஞ்சி உறிஞ்சி எடுத்துருவாங்க. அந்த மாடு பார்த்தீங்கன்னா வத்தி போய் எலும்பும் தோலுமா இருக்கும். அதே மாதிரி இந்த குத்தகைக்கு எடுக்கிறவங்க அதில் இருக்கிற மொத்தத்தையும் எடுத்துடணும்னு சொல்லிட்டு கெமிக்கலை போட்டு 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 எல்லாத்தையும் உறிஞ்சிடுவாங்க. அந்த நிலத்தோட சொந்தக்காரு, பயிரோட சொந்தக்காருக்கு அது பெருத்த நட்டம். இப்போ என்ன பண்ணலாம், இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னாக்கா, அதுக்கு நம்ம இப்போ வரோம். நம்ம ருக்ஷோ பயோடெக்கில் இருக்கக்கூடிய 2 அற்புதமான ப்ராடக்ட்டு. ஒன்று அல்மைட்டி, இது 11 நுண்ணீர்கள் அடங்கியது. இன்னொன்று ஃபெர்டிலிட்டி, இதில் 5 விதமான நுண்ணீர்கள். இது உரங்களை கொடுக்கும். இது 4 வகையாக செயல்படும்: உரம், பூச்சி மருந்து, நோய் மருந்து மற்றும் டானிக். இப்போ இதுக்கும் பூக்கிறதுக்கு என்ன சார் சம்மந்தம் அப்படின்னாக்க, ஒரு செடி பூக்காம இருக்கு, ஒரு மரம் பூக்காம இருக்குன்னாக்க, அதுல என்னன்னாக்க, ஒன்று பயோட்டிக்கல் ஏபயோட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸும்பாங்க, அயற்சிகள். அது இயற்கையாவோ இல்லை செயற்கையாவே அயற்சிகள் வரும். இப்போ பூச்சினால ஒரு அயற்சி வருது, நோயினால ஒரு அயற்சி வருது அப்படின்னாக்க, நம்ம அல்மைட்டி அதை கேட்டுக்கும். அதுக்கு ஒரு டானிக் எஃபெக்டும் கொடுக்கும். இது உரங்கள் இல்லாமே அப்படின்றதுனால ஒரு பற்றாக்குறை இருந்துச்சுனாக்க அந்த அயற்சியை ஃபெர்டிலிட்டி தாக்கும். இதெல்லாம் போக ரொம்ப 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 முக்கியம், பூக்கிறதுக்கு ஒரு சில என்சைம் சுரப்பிகள் தேவைப்படும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இண்டோல் அசிட்டிக் ஆசிட், இண்டோல் பியூட்ரிக் ஆசிட், ஆக்சின், ஜிபர்லின், முக்கியமாக சைட்டோகைனின். அந்த மாட்டுக்கு சொன்னால சைட்டோசின் ஊசி குத்தி குத்தி பண்ணுறாங்க மாதிரி சைட்டோகைனின். இந்த என்சைம்லாம் சுரந்துச்சு அப்படின்னாக்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பூக்கும் தன்மை அதிகமாகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னாக்க, நான் சொன்ன மாதிரி வெளிச்சம் உள்ளே வர்ற மாதிரி பார்த்துக்கிட்டு தேவையில்லாத கிளைகள், எக்ஸ்ட்ராவாக கிளைகளை கட் பண்ணலாம், இல்லை வேர்களை கட் பண்ணலாம், புகை மூட்டம் பண்ணலாம். அது போக கெமிக்கல் அல்லாது இந்த என்சைம்லாம் சுரக்கக்கூடிய நம்ம ப்ராடக்ட், இந்த அல்மைட்டியும் ஃபெர்டிலிட்டியும், ஒரு ஏக்கருக்கு எத்தனை மரமும் நீங்கள் கணக்கு பண்ணீங்க, 2 பேக்கெட்டு வேர் மூலியமாக கொடுக்கணும். கொடுத்தீங்க அப்படின்னாக்க கிட்டத்தட்ட ஒரு மாதத்துலேயோ இல்லை 45 நாள்லையோ அதிகபட்சம் உங்களுக்கு அந்த செடி பூக்க ஆரம்பிச்சிடும். இது அந்த குத்தகை விடுறவருக்கும் நல்லது, குத்தகை எடுக்கிறவங்களுக்கும் நல்லது, இயற்கைக்கும் நல்லது. ஏன்னா இது எல்லாமே
இயற்கை நுண்ணுயிர்கள். ஏக்கருக்கு 2 பாக்கெட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பூக்காத மரமும் பூக்கும். நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸில் 6 வருஷம் 7 வருஷம் பூக்காத மரம்லாம் பூத்து இருக்கு. அதனால் அனைத்து மரக்கன்றுகள் பயிரிடக்கூடிய விவசாயிகள் நம்ம அல்மைட்டி 2 பாக்கெட், ஃபெர்டிலிட்டி 2 பாக்கெட் வாங்கி உபயோகித்து பூக்காத மரத்தை பூக்க வைத்து பெரிய லாபம் அடையுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், பாய். பொன்மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக. தொடர்புக்கு 6343417036 மற்றும் 6383233105. இணையதளம் www.ruchobiotech.com.